அதிர்ஷ்டம் நியூஸுக்கு வரவேற்கிறோம். செங்கோட்டையன தோற்கணும். எடப்பாடியின் அஜெண்டா என்ன? இப்ப வந்த தகவல். யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, செங்கோட்டையன் ஜெயிக்கக்கூடாது. இதுதான் வேலுமணிக்கு கொடுத்த அசைன்மெண்ட். இன்னும் பழனிசாமி அவர்கள் நம்ப தூக்கி போட்டவரை விஜய் எடுத்திருக்கிறாருப்பா, விடுங்கப்பா அப்படிங்கிற ரேஞ்சில் பேசிக்கிட்டே இருக்கிறார். அதற்கு என்ன காரணம்? ஏற்கனவே கடந்த ஒரு 7 வருடமாக செங்கோட்டையன் பெருசா ஆக்டிவா இல்லை. தொகுதியில அவரால பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? இப்படிப்பட்ட சூழ்நிலையில செங்கோட்டையன் அவர்கள் வரக்கூடிய தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாரு. ஏன்னா இன்னைக்கு கவுண்டர்கள் அப்படிங்கிற ஒருவர் முதலமைச்சரா இருக்கிறாரு. அதனால எடப்பாடியை தான் கவுண்டர் சமூகம் விரும்பும். அந்த சமூகத்திலிருந்தே ஒருவர் எடப்பாடிக்கு போட்டியா வந்தால் அது அந்த சமூகம் விரும்பாது. ஏற்கனவே அரசல் புரசலா அங்க இருக்கக்கூடிய முக்கியமானவங்க எடப்பாடியை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் தேவையில்லாம பேசி மாட்டிக்கிட்டாரு செங்கோட்டையன். இப்ப வழி இல்லாம இருக்காரு. ஜெயலலிதா அம்மா படத்தை சட்டப்பையில வச்சிருக்கிறாரு. ஆனா விஜய் அவர்கள் ஜெயலலிதா பேர சொல்லவே மாட்டாரு. ஏன்னா அவருக்கு முன்னாடி இருந்த அனுபவம், ஒரு ஊழல்வாதியை ஏத்துகிறதுல இருக்கக்கூடிய தயக்கம். அப்ப ஆரம்பமே செங்கோட்டையனுக்கும் விஜய்க்கும் ஒரு உரசல் லைட்டா இருக்கும். இது அதிகமாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அப்படியே அவர்களை எப்படி வீழ்த்துவது அப்படிங்கிறதுக்காகவே கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாரு எடப்பாடி. ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் யாரோட மோதனும்? அங்க செல்வாக்கா இருக்கக்கூடிய திமுக செந்தில் பாலாஜி, முத்துசாமி, தோப்பு வெங்கடாச்சலமும் முத்துசாமியும் எப்டா ஒரு வழி பண்ணலாம்னு காத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வேலுமணி, தங்கமணி இப்படி மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கக்கூடிய இடம். செங்கோட்டையன் என்னதான் சீனியரா இருந்தாலும் இப்ப அவரு பல்லை பிடுங்கின பாம்புதான். அப்ப செங்கோட்டையன வீழ்த்த வேண்டும் என்கிற எடப்பாடியுடைய முயற்சி வெற்றி பெறும். அதற்கான எல்லா வழியும் பார்த்துக்கிட்டாங்களாம். விரைவில், அதாவது 30ஆம் தேதி எடப்பாடி அங்க போடக்கூடிய கூட்டம் செங்கோட்டையனுக்கு மாபெரும் இடியா இருக்குங்கிறாங்க. அந்த கூட்டத்துல தன்னுடைய வெயிட்டையும் காட்டுவாரு. செங்கோட்டையன் எப்படி இந்த இயக்கத்துக்கு துரோகம் பண்ணாருங்கிறதை முழுக்க சொல்லப் போறாரு. செங்கோட்டையன் மேல இருக்கக்கூடிய வழக்கு, அது சம்பந்தமான விபரத்தையும் சொல்லப் போறாரு. இது எடப்பாடிக்கு ஒரு பலம்தான். உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.